ஹாய் எல்லாத்துக்குமே பூன்றது ரொம்ப வந்துட்டு பிடிக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பெண் குழந்தைகளுக்குலாம் கண்டிப்பா வந்துட்டு பூ பிடிக்காம வந்துட்டு இருக்காது. ஸோ, அந்த பூ வந்துட்டு நம்ம கட்டின பூ தான் மேக்ஸிமம் வாங்குவோம். ஸோ, நம்ம கட்டி அத வைக்கிறது அப்படின்றது இப்போ இந்த காலகட்டத்தில நடக்கிற விஷயமான்னு எனக்கு தெரியல. ஸோ, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட்ல இந்த அலங்காரம்லாம் பண்ணுவாங்க இல்லையா? பெரிய ஜடைக்கு பின்னாடி அலங்காரம் பண்றதுக்கு எப்படி பூ கட்டலாம் அப்படின்றத அந்த வீடியோல வந்துட்டு காமிச்சிருக்கோம். ஸோ, நம்ம நார்மலா ஒரு பூ வந்துட்டு லூஸ்ல வாங்குறோம் அப்படின்னா ரேட் கம்மியா இருக்கும். இதே நீங்க கட்டின பூவ வாங்குறீங்க அப்படின்னா ரேட்டு ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். ஸோ, நார்மலா நீங்க கையில கட்டி பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு நூல கால்ல கட்டி அது மூலியமா கட்டுறது கொஞ்சம் ஈஸி ப்ராசஸ் கூட. இத நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே நீங்க வந்துட்டு பூ கட்ட முடியும். ஸோ, இது பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். நீங்க ஜடையில வந்துட்டு மேல ரவுண்டா வச்சு கீழ வந்துட்டு வரிசையா வைக்க முடியும். ஸோ, முக்கியமா இந்த கல்யாண வீடுகள்லலாம் வந்துட்டு பொண்களுக்கு இந்த மாரிலாம் அலங்காரம் பண்ணுவாங்க. ஸோ, இதெல்லாம் நீங்க வெளிய போய் வாங்குனீங்க அப்டின்னா, பயங்கர ரேட் வந்துட்டு சொல்லுவாங்க. இது நம்ம ஈஸியா நம்மளே வந்துட்டு கட்டலாம். மேக்ஸிமம் வந்துட்டு அந்த ஃபங்ஷன் வீட்ல ஒரு 1 ஹவர், 2 ஹவருக்கு மேல வந்துட்டு யாரும் வைக்க போறது கிடையாது. ஸோ, அந்த ஒரு நாளைக்காக நீங்க ரொம்ப அதிகமான காசு செலவு பண்றதுக்கு, சிம்பிளா ஒரு 1/2 அன் ஹவர் உட்காந்தீங்க அப்டின்னா, அழகா இத கட்டி முடிச்சிடலாம். இது பெரிய ராக்கெட் சயன்ஸ்லாம் இல்லங்க. நார்மலாவே நம்ம இத நீங்க நம்ம வீட்ல முல்லைப்பூ இருந்துச்சு, இல்ல பக்கத்து வீட்ல முல்லைப்பூ இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாங்கி அழகா நீங்க கட்டலாம். இது மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாரி பூ கட்டி பழகிட்டீங்க அப்டின்னா, நீங்க போய் கட்ன பூ வாங்கி காச வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதாவது உங்களுக்கான டைம், நேரம், உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இது கட்டக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்டின்னா தாராளமா கட்டலாம். இது பிளாக் துணியில வந்து வச்சு பார்த்தீங்க அப்டின்னா, முடியில இந்த மாரி தான் இருக்கும். முடியில வந்துட்டு நீங்க பெரிய ஜடை நெறைய முடி இருக்கு அப்டின்னா, அதில வந்துட்டு இந்த மாதிரி வச்சு வரிசையா வச்சீங்கன்னா, பார்க்கறதுக்கு இந்த மாரி லுக்ல தான் வந்துட்டு இருக்கும். ஸோ, இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பாருங்க. நம்ம பூ புடுங்குனது இது நம்ம வந்துட்டு நம்ம வீட்ல இருக்கிற முல்லைப்பூ செடியிலேருந்து பிடுங்குன பூ தான். ஸோ, இந்த அளவுக்கு பூ இருந்தாலே போதும். நாங்க எங்க வீட்ல இருக்கிற பூவ புடுங்கி, அதில கட்டின அந்த மெத்தட் தான் வந்துட்டு உங்களுக்கு சொல்றோம். ஸோ, ரொம்ப வருஷமா வந்துட்டு எங்க வீட்ல இப்படி தான் கட்டுறாங்க. ஸோ, எங்களுக்கு தேவையான பூவுக்கு மட்டும் நாங்க கட்டிக்குவோம். ஸோ, இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கட்டுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு கேளுங்க. ஸோ, தேங்க் யூ.